அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. ஸோ மினிமம் டிகிரின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க, 2i + 3 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன்ல ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் இருக்கணும். இப்போ ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்னா p/q ஃபார்முக்கு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 இருக்கலாம், இல்லை 3/4 இருக்கலாம், தென் 2 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். அதே சமயத்தில் இர்ரேஷனல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இர்ரேஷனல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் √3, ஒரு √2, 5, √3 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது இர்ரேஷனல் சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, 1 ரூட் இஸ் கிவன். ஸோ நமக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த ரூட் என்ன சார்னா 2i + 3. ஸோ இந்த 2i + 3 கிளியரா பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி வேல்யூஸ் இருக்கு. இமேஜினரி வேல்யூஸ் இருக்கு. அப்ப கிளியர்லி இது என்ன ரூட் சார்னா இமேஜினரி ரூட். ஓகேங்களா? ஸோ ஒரு இமேஜினரி ரூட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் ரூட் என்னவா இருக்கும்? -2i + 3 ஒரு ரூட்டா இருக்கும். எப்படி சார் சொல்லலாம்னா, சப்போஸ் x² - 1 = 0னா x² இல்ல x² + 1 = 0னா x² = -1. அப்ப x என்ன ஆகும்? +or -i தான் வரும். அப்ப ஒரு ரூட் i இருந்துச்சுன்னா கண்டிப்பா another ரூட் -i இருந்தே தீரும். ஓகேங்களா? தென் ஸோ இங்க மினிமம் டிகிரி கேட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரூட்ஸ் இருக்கு. √1 இருக்கு, √2 இருக்கு. அப்ப என்ன சார் ஆகும்னா மினிமம் டிகிரி என்னவாகும்னா 2. மினிமம் டிகிரி கண்டிப்பா 2 வந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆச்சு கிடைக்கும். ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆச்சு கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். அப்ப அதனோட ஜெனரல் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஃபார்மோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன சார் அப்படின்னா x² - sum of roots along with x plus product of roots equals to 0. இது ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணீங்க? சம் அண்ட் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் நம்ம கையில் என்ன சார் கொடுத்து 2 ரூட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 2i + 3ன்றது ஒரு ரூட், -2i + 3ன்றது another ரூட். ஜஸ்ட் 2 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணாலும் இது என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அப்போ 6 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 6 போட்டுடலாம். தென் ப்ராடக்ட் வேணும் இல்லையா சார்? ப்ராடக்ட் ஒரு ரூட் என்ன சார் இருக்கு? 3 + 2i. என்னோட கன்வென்ட்டுக்காக இடத்த மாற்றி எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 3 - 2i. இது என்ன ஃபார்மட்ல சார் இருக்கு? a + b × a - b ஃபார்ம்ல இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் என்ன சார்? a² - b². அப்ப என்னோட வேல்யூ என்ன ஆகும்? a பிளேஸ்ல 3, b க்கு பதிலா 2i. ஸோ 3² - 2i (2). இப்போ 3² 9 ஆயிரம், -2² 4. i² வேல்யூ -1. i² வேல்யூ -1. அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க, 9 - பிளஸ் ஆயிடும். இப்போ 9 + 4 13. அப்ப நம்ம therefore ஃபைனலா நமக்கு வரக்கூடிய ரெக்வயர்டு பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் மினிமம் டிகிரினா x² - 6x + 13 = 0. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன் சார் ஸ்டாப் பண்ணிடலாம்னா ரேஷனல் வேல்யூஸ் தான் இருக்கணும். ஸோ -6ன்றது ரேஷனல் தான், 13ம் ரேஷனல். இங்கே இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லை. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.